அதாவது இந்த ஆண்டு நெல் விளைச்சல் அதிகமாக இருந்தாலும் மழை பாதிப்பால விவசாயிகள் எல்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால விளைந்த நெல் எல்லாம் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை எல்லாம் அரசாங்கம் கொள்முதல் செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். அதை தான் நாங்களும் சொல்றோம். இதை சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்த அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த சில தினங்களுக்கு முன்னால் தொடர்ந்து அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி அவர்களை விமர்சனம் செய்து ஒரு கருத்துக்களை கூறி வந்திருக்கீங்க. வருகின்ற 2026 தேர்தலில் தங்களுடைய நிலைப்பாடு அதான் டெய்லி சொல்லிட்டு வரேன். நீங்க தான் தொலைக்காட்சியில இருக்கீங்க, நீங்க தொலைக்காட்சியில பாக்கலையா? எங்க நிலைப்பாடு என்ன என்பது எடப்பாடியை துரோக சக்தியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு. அதற்காக நாங்கள் தமிழகம் முழுவதும் மும்முரமாக எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் இயக்கப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் நேரத்தில் எங்கள் கூட்டணி நாங்கள் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் உறுதியாக வெற்றி கூட்டணியாக இருக்கும், ஆட்சி அமைக்கும். என்னங்க யூகத்துக்குலாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த ஆண்டு கடைசி அல்லது ஜனவரி மாதத்துல நாங்கள் எங்கள் கூட்டணி எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஏற்கனவே சொன்னேன், புதுக்கோட்டையில விரிவா கேட்டாங்க. நீங்க கேட்டீங்கன்னா தானே நான் சொல்ல முடியும். ஒரு லாரி போயிருக்கு, அதை விவசாயிகளே வழிபடுத்திருக்காங்க. ஆனா இந்த லாரியில நெல் மூட்டை இருக்கிறதுனால நெல்லை எடுத்துட்டு போகக்கூடிய சாக்கு பைகள் தான் இருந்ததை சொல்லி கூட வீடியோ செய்தியெல்லாம் பார்த்துருக்கீங்க. அதாவது விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நல்ல விளைச்சல் இருந்தும் மழையின் காரணமாக விளைந்த நெல் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அரசாங்கம் விவசாயிகளை குறைகளை தீர்ப்பதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும்.